எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டதன் பயனாக அவர் ஒரு தேர்தல் கால வியாபாரி. தமிழர் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாதா? தரவரிசையில் 2வது இடத்தில் இருக்கின்றேன். உங்களது கருத்துப்படி கல்முனை பிரதேசம் என்று வந்தது கூட பிள்ளையா? கரைவாகையில் சாய்ந்த வரையில் தமிழ் மக்கள் இருந்தார்கள். அப்ப நாங்கள் தமிழ் மக்களை குடியேற்றுவதற்காக கேட்பது. அதாவது நீங்கள் சொல்லுவது 2015-19 காலப்பகுதி. தமிழ் மக்களை முஸ்லிம்களால நினைக்க தேவையில்லை, முஸ்லிம்களை தமிழ் மக்களால தேவையில்லை. அது தமிழ் மகன் ஒருவர் இதுவரை மாநகர மேயராக இருந்ததில்லை. இது நடந்தவை. இது ஒரு கசப்பான வரலாறு. அனைவருக்கும் அன்பின் பணிவு. இது MF கிரியேஷன்ஸ் வழங்கும் வேட்பாளர் அறிமுகம் நிகழ்ச்சி. நாங்கள் தொடர்ச்சியாக பல கட்சிகளைச் சேர்ந்த பல வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றோம். அதில் புதியவர்கள், பழையவர்கள் என்று பலரை அறிமுகம் செய்திருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் இன்றும் ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். அதற்கு முன்னராக ஒரு தகவல் என்னவென்றால், இது எங்களது வேட்பாளர் அறிமுகம் நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்ச்சி. ஏனென்றால் இன்று திகதி 10, அதன் பின்னர் அமைதி காலம் என்பதால் எந்த வேட்பாளர் அறிமுகம் செய்ய மாட்டோம். ஒரு அறிவித்தலை முன்னே விடுக்கின்றோம். இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததன் பிற்பாடு நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அறிமுகம் அல்லது MP அறிமுகம் என்கின்ற நிகழ்ச்சியையும் உங்களுக்காக வழங்க காத்திருக்கின்றோம் என்ற தகவல்களோடு நாங்கள் இன்று இணைந்திருப்பது இலங்கை தமிழ் அரசு கட்சியின் சார்பில் திகாமடுல்ல மாவட்டத்தில், அம்பாறை மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் நிதான்சன் அவர்களை பேட்டி காண வந்திருக்கின்றோம். வணக்கம் நிதான்சன் அவர்களே. வணக்கம். உங்களை பற்றி சிறு அறிமுகம் செய்து வைத்தால். நான் அருஞானமூர்த்தி நிதான்சன், வீட்டு சின்னத்தில் 1ஆம் இலக்கத்தில் போட்டியிடுகின்றேன். நான் சட்டத்துறை சார்ந்த ஒருவராகவும், அதே நேரம் அரசியல் செயற்பாட்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் கல்முனை தொகுதிக்கிளை தலைவராகவும், அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாலிப முன்னணியின் துணை செயலாளராகவும் இருந்து வருகின்றேன். அரசியல் பணியும் எனது சமூக பணியும் தொடர்ந்த ஒரு சேவையினை செய்வதாகவே தற்போது அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் உங்களது கட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் நீங்கள் தான் இள வயதினராக இருக்க வேண்டும் என்று. அவ்வாறா? ஆம், கிழக்கிலே நான் இள வயதினராக இருக்கின்றேன். கிழக்கு மாநிலத்திலே. அதே நேரத்தில் வடகிழக்கிலே தரவரிசையில் 2வது இடத்தில் இருக்கின்றேன், வயது குறைந்த தரவரிசை. ஆனால் நீங்கள் உங்களது கல்வி தகுதி வைத்து பார்த்தால் நீங்கள் சட்டத்துறையிலே சட்டமானியை பூர்த்தி செய்திருக்கின்றீர்கள். அட்டர்னி அட் லோ எவ்வாறு உங்களது? அட்டர்னி அட் லோவும் பூர்த்தி செய்து விட்டீர்கள். நீங்கள் பிராக்டிஸுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எந்த சீனியர் லாயரிடம் இப்பொழுது பயிற்சி பெறுகிறீர்கள்? ஜனாதிபதி சட்டத்தரணி, முன்னாள் நாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ M.A. சுமந்திரன் அவர்களிடம் அவருடைய கனிஷ்ட சட்டத்தரணியாக நான் இருக்கின்றேன். நல்லது. நீங்கள் M.A. சுமந்திரன் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டதன் பயனாக உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன். ஒரு கதை உலாவுகின்றது. இலங்கை தமிழரசு கட்சி வடக்கிலும் கிழக்கிலும் இந்த முறை வெற்றி பெற்றால் தேசிய மக்கள் சக்திக்கு ஆசனங்கள் குறைவாக காணப்பட்டால் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கப் போவதாகவும், சுமந்திரன் அவர்களுக்கு வெளிநாட்டு அமைச்சு பதவி வழங்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் அம்பாறைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார், வடக்கிலுள்ள தமிழ் கட்சியொன்றுடன் தலைவருடன் நான் பேசியிருக்கின்றேன் என்ற கருத்தையும் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? அமைச்சு பதவிகளை இலங்கை தமிழரசு கட்சி பெற்று ஒரு பங்காளி கட்சியாக அமர வேண்டிய அவசியம் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இல்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை நாட வேண்டிய தேவை அரசுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒருவேளை 80 100 ஆசனத்திற்குள் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அங்கு அவர்களுக்கு கட்டாயமாக இலங்கை தமிழரசு கட்சியின் உதவிதான் தேவைப்படும். ஏனென்றால் ஊழலை ஒழிப்போம் என்று வந்தவர்கள் ஊழலை ஒழிப்பதற்கு ஏனையவர்களுடன் சேர முடியாத நிலை. ஏனென்றால் அனைவரும் அமைச்சு பதவிகளிலே இருந்தவர்கள், அவர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருந்திருக்கின்றனர். ஆகவே அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு போய்விட்டு எதிர்கட்சியில் இருக்கின்ற நபர்களினுடைய ஒரு ஆதரவை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் எந்த அமைச்சு பதவியையும் வகிக்காத இலங்கை தமிழரசு கட்சியின் உதவியை நாட வேண்டும். அதுவே இலங்கையிலே பிரதானமாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக வரக்கூடிய அளவிற்கு, அதாவது ஆட்சி பீடம் ஏறாத எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அமையும். இந்த சந்தர்ப்பத்தில்
அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுடன் தேர்தலுக்கு முன்னம் இருந்தே பேசிக் கொண்டிருக்கின்றார். அவரிடம் நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அரசியலமைப்பு விவகாரம், அதாவது அரசியலமைப்பு வரைவு 2015 2019 கைவிடப்பட்டதை நான் முழுமையாக பூர்த்தி செய்வேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த டிராஃப்ட், அந்த வரைவினை நீங்கள் பூர்த்தி செய்வதாக இருந்தால் அது நல்ல விடயம், வரவேற்கத்தக்க விடயம். உங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் ஆதரவு வழங்காமைக்கான காரணம் உங்களுடைய கடந்த கால அமைப்பாக இருந்த போது நீங்கள் செய்த செயற்பாடுகள் மக்கள் மறக்கவில்லை. அதனால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தளத்தினை வடகிழக்கே தர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் ஒருவரை ஜனாதிபதியாக வந்தால் இந்த அரசியலமைப்பு நடவடிக்கையை முன்னெடுங்கள். அதே நேரம் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விடயத்தை தாண்டி நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஒரு ஆதரவை வழங்கியிருந்தோம். அதற்கான காரணம் கூட அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மீள பெற முடியாத அதிகார பரவலாக்கல் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த சொற்பிரயோகம் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை விட அதிகமாக இருந்தது என்பதனை தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு, தேசிய மக்கள் சக்தியினூடாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்ற பொழுதே சுட்டிக்காட்டினீர்கள். அதே போல அவர் ஜனாதிபதியாக வந்ததுக்கு பின்னர் நாங்கள் அவருடன் ஏற்கனவே பேசியது போல நாங்கள் அவருக்கு ஆதரவு வழங்கலாம். ஆனால் அந்த ஆதரவு வழங்குவதாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக செயற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஆதரவு வழங்குவோமே ஒழிய, நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களுக்கு ஆதரவு வழங்குவோமே ஒழிய அரச பங்காளிகளாகவோ அமைச்சு பதவிகளோ நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எவ்வாறு நாங்கள் பலமாக அமர்ந்திருந்தோமோ அதே அமர்வானது அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய ஆட்சியிலும் நடக்கலாம். ஆனால் அது நடப்பதா இல்லையா என்பது அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய கைகளிலே இருக்கின்றது. குறிப்பிட்ட இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்ட விடயங்களினை நடைமுறைப்படுத்துவதில் முன்னேற்றகரமான செயற்பாட்டினை முன்னெடுப்பாராக இருந்தால், அது தமிழ் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஆதரவை வழங்குவோம். நாங்கள் அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய கட்சி போட்டியிடுகின்றது. இலங்கை தமிழ் காங்கிரஸ் போட்டியிடுகின்றது. ஈழவர் ஜனநாயக முன்னணி PDP போட்டியிடுகின்றது. TMPP போட்டியிடுகின்றது. இன்னும் ஒரு கட்சி, 5 தமிழ் கட்சிகள் போட்டியிடுகின்றன. 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழ் வாக்காளர் இருக்கின்ற இந்த நிலையிலே இவ்வாறு 5 கட்சிகள் போட்டியிடுகின்ற பொழுது கடந்த முறை நடந்ததை போன்று தமிழர் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாதா? இம்முறை தமிழ் மக்கள் தெளிந்த மனதுடன் உள்ளார்கள், தெளிந்து போய் உள்ளார்கள். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் தற்பொழுது கடந்த காலம் விட்ட தவறுக்கான காரணம் என்னவென்றால், இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்தவர்களின் மீதும் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதும் இருந்த எதுவுமே நடக்கவில்லையோ அல்லது தமிழரசு கட்சி எதுவும் செய்யவில்லையோ என்கின்ற ஆதங்கம், கோபத்தினை தனதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு அரச கைக்கூலிகள் தேர்தலிலும் கப்பல் சின்னத்திலும் முறை அம்பாறை மாவட்டத்தில் 2020ஆம் ஆண்டு தேர்தல் இறங்கியிருந்தார். 2024ஆம் ஆண்டு அவர்கள் கார் சின்னத்திலே மட்டக்களப்புக்கு போய்விட்டார். அவர் ஒரு தேர்தல் கால வியாபாரி. அவர் அந்த காலத்தில் உண்டியல் குழுக்குவார். இப்ப உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கடற்கரை பள்ளிவாசலில் கூட காலத்துக்கு காலம் கடன் பெறும். அது மாதிரி தேர்தல் வருகின்ற போதெல்லாம் இவர்கள் இந்த தேர்தல் குழுக்கள் உண்டியல்களை குலுக்கி பிச்சை எடுத்து திரும்பவர்கள். அவர்களுக்கு இந்த மாவட்டம் இல்லாட்டி மட்டக்களப்பு இல்லாட்டி யாழ்ப்பாணம் இல்லாட்டி இன்னொரு சிறுபான்மை மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல போய் வாக்குகளை பிரிப்பதற்குரிய நடவடிக்கையை எடுப்பார்கள். அவர்கள் தொடர்பில் எங்களுடைய மக்கள் அறியாமையில் இருந்த காலத்திலும் உணர்ச்சியூட்டப்பட்டிருந்த காலத்திலும் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் மக்கள் இப்போது தெளிவாக இருக்கின்றார்கள். வீடே சின்னம், அதுவே எங்கள் எண்ணம் என்கின்றது அமைய நாங்கள் நிரந்தரமான வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். அதே நேரம் எங்களுடைய வேட்பாளர்களை சீர்தூக்கி பார்க்கின்ற போது ஏனைய போட்டிய கட்சிகள் என்று எங்களுக்கு போட்டி இல்லை, எந்த கட்சிகள் இருந்தாலும் போட்டி கட்சிகளாக சொல்லப்படுகின்ற கட்சிகளுடன் சீர்தூக்கி பார்க்கின்ற போது எங்களுடைய வேட்பாளர்கள் மிகவும் கனதியான வேட்பாளர்களாகவும் கனமிகு வேட்பாளர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுக்கு அவர்கள் ஒரு சவாலானவர்கள் இல்லை. அவர்களுடைய ஒரு கட்சி எடுக்கின்றவாக எங்களுடைய ஒரு வேட்பாளர் எடுத்துக் கொண்டு போகிற அளவிற்கு எங்களுக்கு பலமான வேட்பாளர்களை எடுத்திருக்கின்றோம், தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை எடுத்திருக்கின்றோம். ஆகவே மக்கள் இம்முறை எங்களிடம் நாங்கள் எங்களுடைய ஆதரவாளர்கள் வீடு வீடாக பிரச்சாரத்துக்கு சென்றிருந்த போது கூட ஒரு கருத்தினை முன்வைத்ததாக, நீங்கள் என்ன சின்னம் வீடா, அப்ப உள்ளுக்குள்ள வாங்க, வேறு சின்னம் என்றால் வராதுங்க. ஏனென்றால் அந்த கடந்த கால ஏமாற்றம் என்பது மிகவும் வடுவாக
பதிந்து விட்டது. மக்களின் மனதிலே பதிந்திருக்கிறது. ம். நாங்கள் கல்முனை தொகுதியை எடுத்துக்கொண்டால் அல்லது கல்முனை பிரதேசம் எடுத்துக்கொண்டால், கல்முனை வடக்கு என்கிற ஒரு பிரதேச செயலகம் தொடர்பாக கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தமிழ் மக்கள் போராடி வருகின்றார்கள். அது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கூட தொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக உங்களது நிலைப்பாடு என்ன? இது கடந்த காலத்தில் இருந்த அரச தலைவர்கள் தங்களுடைய அரசியல் வியாபாரத்துக்காக வைத்திருந்த ஒரு வாக்கு சேகரிக்கும் ஒரு நிலையம் தான் இந்த வடக்கு பிரதேச செயலகம். வாக்கு சேகரிக்கும் நிலையம். ஏனென்றால் இந்த தேர்தலிலும் சரி, கடந்த 34 வருடங்களாக வந்த தேர்தலிலும், குறிப்பாக சொல்லணுமாக இருந்தால் 2010க்கு பின்னரான காலப்பகுதி தேர்தலில் தான் இது சூடுபிடிக்க ஆரம்பித்தது. 2015 அனல் பறந்தது. 2015 தேர்தலுக்கு பிறகுதான் இது மிகவும் தீவிரம் காட்டப்பட்டது. நான் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம் என்ன, தீவிரம் காட்டப்பட்ட என்கிற போது இருதரப்பாலும் அல்லது ஒரு தரப்பாரு இருதரப்பிலும் சொல்லலாம். தீவிரம் காட்டப்பட்டது என்பது இருதரப்பினாலும் 2015 காட்டப்பட்டது. ஆனால் விடுதலை புலிகள் இலங்கையில் இருந்த காலத்தில் எவருமே வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பிலே மிக தீவிரமாக இப்போது செயற்பட்டது போன்ற செயற்படவில்லை. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் செயற்பட்டு கொண்டு இருந்தார்கள். ஒரு அரச கட்டமைப்பு தேவை என்கின்றது. அது ஒரு சிறிய குழுவாகத்தான் இயங்கியது. பெரிய அளவில் இந்த அளவுக்கு மிக தீவிரமாக மக்கள் மத்தியிலே இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த நேரம் தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்த கோரிக்கை வேறு வகையாக அமைந்திருந்தது. நான் அடிக்கடி கேட்பது, தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய அவர் தலைவராக இருந்த காலத்தில் அவரிடம் யாருமே நீங்கள் வடக்கு பிரதேச செயலகத்தினை கேட்கவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய கொள்கை வேறையாக இருந்தது. 2015க்கு பின்னர் தான் ஜனநாயக நீரோட்டத்தில் இருந்த இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இலங்கை தமிழரசு கட்சியிலும் அந்த பொறுப்பு படைக்கப்பட்டது. அது தொடர்பிலே நாங்கள் திறந்த மனதுடன் முஸ்லிம் தலைவர்களுடன் பேசினோம். முஸ்லிம் தலைவராக பேசிய போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் சொல்லுவார், அது கட்டாய தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது என்று. அதன் பின்னராக அதனை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஆமாம் போடுவார் ஹரிஸ். செய்யத்தான் வேண்டும், கொடுக்கத்தான் வேண்டும் என்று ஹரிஸ் ஆமாம் போடுவார். சொல்லிவிட்டு திடீர்னு அப்ப சொல்லுவார், இல்லை இல்லை, எனக்கு எல்லை பிரச்சனைகள் இருக்கின்றது, என்னுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற எல்லை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இவ்வாறு கூறிய போது நாங்கள் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு பாகுபாடு இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் நாங்கள் எல்லைகளை பிரித்தோம் சொன்னார். இல்லை இல்லை, டவுன் வேணும். இப்ப நான் போய் காத்தான்குடியில கடை வைத்திருக்கின்றேன் என்பதற்காக காத்தான்குடி என்னுடையது என்று நான் கூற முடியாது. அதுபோல கல்முனைக்குடியில் இருக்கின்ற முஸ்லிம் மக்கள் வியாபாரத்துக்காக கல்முனை நகரத்தினில் கடை வைத்திருக்கின்றார்கள், அது கல்முனை எங்களுடையது என்று போட முடியாது. அங்கு இருக்கின்ற விடயம் என்னென்றால், ஒரு பிரதேச சபையோ பிரதேச எல்லையோ அப்படிங்கிற முதலாவது பார்க்க வேண்டியது சனத்தொகை பெருக்கத்தை. அந்த சனத்தொகை யார் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றதை பார்த்துதான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். சனத்தொகை பெருக்கத்தினை பார்க்கின்ற போது வர்த்தக நிலையங்களை பார்க்க முடியாது. இருப்பினும் ஹரிஸ் அவர்களுடைய இந்த கோரிக்கைக்கு ஏற்று நாங்கள் எங்களுடைய எல்லைகளை எவ்வாறு பிரித்திருந்தோம் என்றால், இயற்கை எல்லைகள், அதாவது பாதைகள், இயற்கை எல்லைகளூடாகத்தான் ஒரு பிரதேச எல்லைகள் பிரிக்கப்படும். அதன்படியாக இயற்கை எல்லைகள் என்று வயலுக்கு பின்னால் இருக்கின்ற வீதியினை போட்டு கூட பிரித்து நாங்கள் அவருக்கு அந்த நகரத்தில் இருந்த இடங்களுக்கு பறந்து ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தது. அது நான் நினைக்கின்றேன் தரவப்பிள்ளையார் வீதியிலிருந்து சந்தை வரைக்குமான பிரதேசங்கள் கூட கேட்கப்பட்டிருந்தது. எனக்கு சந்தை வேணும் என்றும் கேட்டிருந்தார். அந்த தருணத்தில் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் தமிழ் மக்கள் தான் பிரதானமாக வாசிக்கிறோம், எங்களுடைய தமிழ் மக்களை நீங்கள் துண்டாடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஆம் சரி என்று சென்ற ஹரிஸ் அடுத்த நாள் உள்நாட்டு அலுவலக அமைச்சராக வஜிர அபேவர்தன் இருந்த நேரம், அதாவது நீங்கள் சொல்லுவது 2015-19 காலப்பகுதி. அடுத்த நாள் வந்து சொன்னார், இல்லை எங்களுக்கு பட்டின சபையாக கல்முனை இருந்தது எப்படியோ அப்படித்தான் பிரிக்க வேண்டும். அன்று நாங்கள் முடிவெடுத்தோம், பிரச்சனையை வைத்திருக்கத்தான் இவர் விரும்புகின்றாரே ஒழிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்ல. ஏனென்றால் பட்டின சபையாக பிரிப்பது என்றால் இது பட்டின சபைக்குரிய, அதாவது ஒரு உள்ளாட்சி சபையை நாங்கள் போடவில்லை, ஒரு நிர்வாக அழகத்தான் போடுகின்றோம். நிர்வாக அழகுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு பிரதேச இடத்தினை தடுக்கின்ற விடயத்துக்கு தான் நாங்கள் பிரச்சனை. இன்றைக்கு இறக்காமத்துக்கு ஒரு பிரதேச செயலகம் எவ்வாறு வந்தது, அதுக்கு வர்த்தமானி உள்ளதா இல்லையா, நாவிதம்பலிக்கு வர்த்தமானி உள்ளதா இல்லையா, கல்முனை
முஸ்லிம் பிரதேச செயலகம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்துக்கு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, எப்போது வர்த்தமானி வந்தது, அதே நேரத்தில் வந்து கோர்லப்பட்டு மத்தி என்று சொல்லப்படுகின்ற பிரதேச செயலகத்துக்கு இன்று வரை வாழைச்சேனையிலே வர்த்தமானி இல்லை. இலங்கையில் இருக்கிற 334க்கும் மேற்பட்ட பிரதேச செயலகங்களுக்கு வர்த்தமானி முழுமையாக இருக்கின்றதா இல்லையா என்பதெல்லாம் கேள்வி. ஆகவே எல்லைகள் இருக்க வேண்டும் இல்லை என்பதற்காக ஒரு பிரதேச செயலகம் இயங்க முடியாது. ஆனால் அந்த குறிப்பிட்டது நான் ஒரு விடயத்தில் உங்களை குறுக்கிட வேண்டும் என்னவென்றால், கல்முனை பிரதேச செயலகம் என்று அந்த 90ஆம் ஆண்டு பிரேமதாஸ் அவர்களுடைய காலத்தின் பின்னர் தான் உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்திலே தான் இங்கு கல்முனை, நிந்தவூர், அக்கரைப்பட்டு பிரிக்கப்பட்டிருந்த பொழுது எங்களது கருத்துப்படி கல்முனை பிரதேசம் என்று வந்தது கூட பிள்ளையா? அதுல அதைத்தான் நான் சொல்கின்றேன். என்றால் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்பது ஆரம்ப காலத்தில் வடக்கே கேட்கவில்லை, ஏஜி டிவிஷனாக இருந்துதான் அது அதன் பின்னர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் ஆக்டின் ஊடாக அது ஒரு டிஎஸ் டிவிஷனாக வந்தது. அப்படியான வரலாறுகள் இருக்கிறது. அதுக்கு மேலாக ஒரு விடயத்தில் இந்த பட்டின சபையாக நீங்கள் பிரிப்பது கல்முனை, இதன் நான் கேட்கின்றேன், பட்டின சபையாக இருந்தது போல அந்த காலத்தில் இருந்தது போல பிரிக்க வேண்டுமாக இருந்தால் கரைவாகையில் சாய்ந்த வரையில் தமிழ் மக்கள் இருந்தார்கள். அப்ப நாங்கள் தமிழ் மக்களை குடியேற்றுவதற்காக கேட்பது இன்று இனப்பரம்பலுக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு இடங்களில் மாறப்பட்டது. அது எங்களுடைய யுத்தங்கள், இணக்க குழுக்களினுடையான மோதலாக மாறிவிட்டது. இன்று தமிழ் மக்கள் இருந்த இடத்திலே முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் இருந்த இடத்திலே தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் அக்கரைப்பட்டிலும் 2 பிரதேசங்கள் இருக்கின்றன. அவ்வாறான சூழ்நிலையில் இல்லை எனக்கு தெரிந்து சாய்ந்த மருதிலே ஐயனார் ஆலயம் ஒன்று இருந்தது. அதே நேரத்தில் இப்போது அதில் ஒரு பாடசாலை இருக்கின்றது. எங்களுடைய இன்னொரு ஆலயம் அமைந்திருந்த இடத்தில் இன்று பெட்ரோல் ஷெட் இருக்கின்றது. அப்ப பட்டின சபையாக இருந்த காலத்தில் பிரிப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொன்னால் நாங்கள் அதில் கோயில் கட்டுவதற்கு. ஆகவே இது நடந்தவை, இது ஒரு கசப்பான வரலாறு. இதை நாங்கள் திரும்பவும் கொண்டு போய் அதே மாதிரி பிரித்து துண்டாடுவது என்ற அவசியம். அந்தந்த இனங்கள் அந்தந்த பிரதேசத்தில் எவ்வாறு பெரும்பான்மையாக இருக்கின்றோ அந்த அளவிலே பிரித்துக் கொள்வோம். இன்று என்னிடம் கைவசம் நான் நினைக்கின்றேன், என்னுடைய நண்பர்களிடம் இருக்கின்றது, கரைவாகில் சாய்ந்த மருதில் பிறந்தவர்களுடைய அடையாள அட்டை நாங்கள் வைத்திருக்கின்றோம். சாய்ந்த மருதில் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அல்பகரியா பாடசாலைக்கு தமிழ் அதிபர் இருந்திருக்கின்றார் அதன் வரலாற்றில். ஆகவே நாங்கள் இப்போது தமிழ் அதிபர் அல்பகரியாவுக்கு தரப்போகின்றோம் என்று கேட்க போகின்றோமா? இல்லை தானே. ஆகவே இது வந்து ஒரு இனவாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வாக்கு சேகரிக்கின்ற விடயங்களுக்காக செய்யப்படுது. பட்டின சபையாக பிரிக்கிறது என்பதற்கு கல்முனையில நாங்கள் உடன்பாடு இல்லை. தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இங்கு ஒரு 29 பிரதேச எல்லையினுள் 20 கிராம சபை இயங்குகிறார்கள். அவர்களின் பாட்டிலே இயங்க விட்டால் அதுவே போதுமானது. சுயநிர்ணய உரிமை தமிழ் மக்களுக்கு உண்டு, முஸ்லிம் மக்களுக்கு உண்டு. தமிழ் மக்களை முஸ்லிம்களால நினைக்க தேவையில்லை, முஸ்லிம்களை தமிழ் மக்களால தேவையில்லை. அது பொதுவான ஒரு விடயமாகவே போறதா நல்லது. ஆனால் இதை அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் அந்த பட்டின சபை தொடர்பாக கதைக்கின்ற பொழுது அதில் ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்பொழுது கல்முனை மாநகர சபையா இருக்கின்றது. கல்முனை மாநகர சபையிலே தமிழ் மகன் ஒருவர் இதுவரை மாநகர மேயராக இருந்ததில்லை. இதனால் அதனையும் பிரிக்க வேண்டும் அல்லது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது 4ஆக பிரிக்க வேண்டும் என்று கருத்து நிலவுகின்றது. இது தொடர்பாக என்ன குறிப்பிட அதைத்தான் சொல்கின்றேன். நாங்கள் கேட்பது, நாங்கள் ஏற்கனவே சொன்னது குறிப்பிட்டது பிரதேச செயலகம். இப்பொழுது கேட்பது நாங்கள் கேட்பது நிர்வாக அலகுதான். நாங்கள் நிர்வாக அலகு ஒன்றிருக்கின்ற போது, பிரதேச செயலகம் ஒன்றிருக்கின்ற போது மாநகர சபையை நாங்கள் பிரிப்பதற்கு நாங்கள் சிந்திக்கவில்லை. ஆனால் இந்த மாநகர சபை ஒரு விடயத்தில் வந்து உதாரணத்துக்கு சாய்ந்த மருது பிரதேச செயலகம் இருக்கின்றது கல்முனை மாநகர சபையில் தான் அமைந்திருக்கு. அவ்வாறு இருக்கிற போது வடக்கு பிரதேச செயலகம் அமைந்திருக்க கூடாது என்று இல்லை தானே? அதே நேரத்தில் நாங்கள் பட்டின சபையை பற்றி கதைக்கவில்லை. அந்த 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 முன்மொழிவை கொண்டு வந்தது ஹரிஸ் அவர்கள் ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற போது வஜ்ரபேவர்த்தன் அவர்கள் அந்த முன்மொழிவை கொண்டு வந்திருக்காங்க. கல்முனை மாநகர சபை பிரிப்பதற்கு நாங்கள் அவர்களிடத்தில் சொல்லியிருந்தோம், முதல் கல்முனை மாநகர சபையை பிரிப்பதற்கோ அதற்கோ நாங்கள் இங்கு வரவில்லை. முதல் ஒரு நிர்வாக அலகு பிரச்சனை இருக்கின்றது, அதை தீருங்கள். அடுத்தது அவ்வாறு மாநகர சபையை பிரிக்க வேண்டிய அவசியமும் இருந்தாலும் இல்லாவிடனும் தமிழ் மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறது தானே ஒரு உள்ளூராட்சி சபையாக போக்குவது. அது மாநகர சபையா வரலாம், நகர சபையா வரலாம், பிரதேச சபையா வரலாம். அது வருமான வரி சனத்தொகை அடிப்படையிலான பிரிப்பின் அடிப்படையில் அது வரப்போகின்றது. அதனால் கல்முனை மாநகர சபை பாதிக்கப்பட்டு விடும் என்று இல்லைதான். ஆகவே நாங்கள் அந்த பிரிப்பினை நாங்கள் இப்போது கோரவும் இல்லை, அது அவசியம் இல்லை. இப்போதைய காலத்தில் அவசியம் இல்லை. ஆனால் அவசியப்படுமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக கல்முனை பிரதேச செயலக விடயம் வந்து அவசியமானது. ஏனென்றால் ஒரு நிர்வாக அடக்குமுறைக்கு வந்து நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது. கல்முனையை பொறுத்தவரையில் ஒரு மாநகர சபை ஒரு மேயராக
ஒரு தமிழர் அமர வேண்டும் என்பதனை சிந்திக்க வேண்டியது முஸ்லிம் தலைவர்கள். அது ஏன் நான் சொல்லுகின்றேன் என்றால், இந்த சாய்ந்தமருது பிரிந்து செல்ல நினைப்பதற்கு காரணமும் அந்த பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு ஊரை சேர்ந்த மக்களினுடைய அடக்குமுறை. அதனால்தான் சாய்ந்தமருது மக்கள் பிரிந்து போக வேண்டும் என்று நிச்சயமாக. அவ்வாறு அவர்களே ஒரு இனத்துக்குள் இருந்து கொண்டு பிரதேச ரீதியாக பிரிகின்ற போது, நாங்கள் ஒரு இனம் வேற இனமாக இருந்து கொண்டு அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு சிறுபான்மையாக இருக்கின்ற போது நாங்கள் பிரிந்து செல்லாமலும் இருக்க முடியாது. இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்றிருக்கின்ற நபர்கள் அல்லது முஸ்லிம் பேசுகின்ற அரசியல்வாதிகளாக இருக்கின்றவர்கள் தமிழ் மக்களையும் அந்த கதிரையில் மேயராக அமர்த்தி, நீங்களும் ஆட்சி விடமேறுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவை தருகின்றோம் என்று இனவாதமற்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கமாக இருந்தால் மாநகர சபை பிரிப்பு பற்றி நாங்கள் பேசவே. நாங்கள் பாராளுமன்ற பொதுத்தேர்தலை பொறுத்த வரையிலே விருப்பு வாக்கின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒன்று. உங்களது கட்சிக்கு வாக்குகள் அளிக்கப்பட்டாலும் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவாவார். நீங்கள் இந்த பட்டியல் இருக்கின்ற ஆக இளவயதான ஒரு வேட்பாளராக இருக்கின்றீர்கள். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் 20 இருக்கின்றார்கள் உங்களது பட்டியலே. இவ்வாறு அதே போன்று அதிகமான நேரங்களில், அதிகமான காலங்களில் கல்முனையிலே இருந்து வாக்களிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் மகன் வரவில்லை. அது பொத்தியில் தொகுதியிலே, கூடுதலாக தம்பிலியில் பகுதியில், அவர் அக்கறைப்பட்டு அதனை சார்ந்த பகுதியில் தீர்மானிக்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்பட்டது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது கல்முனையில் இருக்கின்ற ஒரு மகனாக, ஒரு இளைஞனாக நீங்கள் இந்த சவாலை எதிர்கொண்டு எவ்வாறு பாராளுமன்றம் செல்ல முயற்சிக்கிறீர்கள்? கல்முனையை பொறுத்தவரையில் இருக்கின்ற விடயம் என்னவென்றால், எல்லா கட்சிகளும் இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் என்கின்ற விடயத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு கல்முனையில் இருக்கின்ற வாக்கு வங்கிகளை சிலர் அடிப்பார்கள். இதனால் பெரும்பான்மையாக இருக்கின்ற தொகுதிகளில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தினை கொண்டிருப்பவர்கள் அங்கு தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் தமிழ் மக்களினுடைய தொகை, சனத்தொகை அதிகமாக இருக்கின்ற தொகுதியாக பொத்துவில் தொகுதி இருக்கின்றது. ஆகவே அது அவர்களுக்கு கூடுதலான ஒரு சந்தர்ப்பத்தினை அமைத்துக் கொடுக்கின்றது. என்னை பொறுத்தவரை நான் 2 தொகுதிகளுக்கும் சொந்தக்காரன். அது பிரதானமாக என்னுடைய தந்தையினுடைய தகப்பனார் நட்பட்டி முனை, தாயினுடைய தகப்பனார் கல்முனை. இந்த இருவரும் போய் திருமணம் முடித்தது தம்பிலிவில். ஆகவே நான் 2 தொகுதிகளுக்கும் சொந்தக்காரன். அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியுடைய கல்முனை தொகுதி தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலும், எனக்கு 2 தொகுதியினுடைய உறவு நிலைத்திருக்கின்ற காரணத்தினாலும் இம்முறை இந்த பிரதிநிதித்துவத்தினான அரசியல் வரலாற்று மாற்றம் என்பது நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதேவேளை அதனை மாற்றக்கூடிய சக்தியாக நாங்கள் கல்முனையில் இருக்கின்ற மக்கள் அதனை பிளவுபடுத்தாமல் வாக்களித்தால், அதே மாதிரி பொத்துவில் தொகுதியில் இருக்கின்ற திருக்கோயில் பிரதேசத்திற்கு உட்பட்டிருக்கின்ற மக்களும் அந்த பிரதிநிதித்துவத்தினை இல்லாத ஒரு பிரிவு இல்லாத வாக்களித்தால் நிச்சயமாக எனக்கு எங்களுடைய 2 பிரதேசங்களையும் உள்ளடக்கியதாக சம்மாந்துறை தொகுதியில் இருக்கின்ற மக்களினுடைய பலியினையும் உணர்ந்தவனாக நான் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வர முடியும். அது மக்களினுடைய கைகளில் இருக்கின்றது. ஏனென்றால் அம்பாறை மாவட்டத்தில் அதிகூடிய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடக்கின்ற பிரதேசம் கல்முனை பிரதேசம். ஆகவே அதுல அவதானமாக இருந்து வாக்களிக்கப்படுகின்ற பொறுப்பு அம்பாறை மாவட்ட தமிழர்களுக்கு இருக்கின்றது என்பதை உண்டு. நீங்கள் சம்மாந்துறை பற்றி குறிப்பிட்டால் அது சிறப்பாக கேள்வி இருக்கின்றது. சம்மாந்துறையிலும் இப்பொழுது ஒரு துளிர் விடுகின்ற ஒரு பிரச்சனையாக சம்மாந்துறை தமிழ் பிரதேச செயலகம் அல்லது நிர்வாக அலகு என்கின்ற பிரச்சனை. அண்மையிலே வீரமுனைக்கு முன்னே செல்லுகின்ற வீதியில் வளைவு கோபுரம் அமைக்க முயற்சித்து அதன் பின்னர் அது தடுத்து நிறுத்திக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கின்ற. இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? அது ஒரு தேர்தல் காலத்துக்கு தான் தேர்தலுக்கு வருவதற்கான களம் அமைத்ததைத்தான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய கட்சி தலைவர் செய்திருக்கின்றார். வளைவு அமைத்தல் என்பது தமிழ் மக்களினுடைய உரிமை. ஏனென்றால் சாய்ந்தமருதில் வளைவு அமைந்திருக்கின்றது என்றால் அது அவர்களுடைய கலாச்சார விளிம்பியங்களை பின்பற்றியதான் அவர்களுடைய உரிமை. அதே போல் வீரமுனையில் தன்னுடைய வளைவினை வைப்பது அவர்களுடைய உரிமை. அது ஒரு பிழையான பிம்பத்தினை தோற்றுவிப்பதற்கு முயற்சி செய்யப்பட்டது. ஏனென்றால் அந்த வீதியில் ஒரு 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 முஸ்லிம்கள் கூட இல்லை, அதாவது குடியிருப்பு கூட இல்லை. ஒரே ஒரு வளவு மட்டும் ஒரு முஸ்லிம் நபரினுடைய பேர்ல இருக்கின்றது. ஆகவே முஸ்லிம் மக்கள் எதிர்ப்பு என்றது ஒரு சிலரால் திட்டமிட்டு இனவாத ரீதியாக அங்கு கக்கப்பட்ட விடயம். அந்த வீதி முழுமையாக 99% என்றே சொல்லலாம் முஸ்லிம்கள் இல்லாத தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக. ஆகவே அவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றி கொண்டு செல்வதிலே பாதிப்பு இல்லை.
ஆகவே அது ஒரு இனவாதத்துக்காக முன்மொழியப்பட்ட ஒரு விடயம் தான். விடயம் தான். அதை வைத்து அரசியல் செய்ய முயற்சி செய்கிறார். ரைட். இறுதியாக நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்க போகின்ற மக்களுக்கு உங்களுக்காக ஏன் வாக்களிக்க வேண்டும், உங்களுடைய இலக்கம் போன்றவற்றை நீங்கள் குறிப்பிடலாம். நிச்சயமாக எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதனை நான் சொல்வதை விட வீட்டு சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அம்பாறை மாவட்டத்தில் ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தினை தக்க வைக்க வேண்டும். அதே நேரத்தில் பொருத்தமான நபர்களை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். அதில் பொருத்தமான நபராக நான் இருப்பேனாக நீங்கள் கருதினால் வீட்டு சின்னத்துக்கும் இலக்கம் 1ற்கும் வாக்களியுங்கள். அதே நேரத்தில் என்னுடன் சேர்ந்து எவரேனும் பொருத்தமான நபர்கள் உங்களுக்கு தென்பட்டால் அவர்களுக்கும் நீங்கள் அவருடைய விருப்ப இலக்கத்திற்கு வாக்களிக்க முடியும். உங்களிடம் நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம், கல்முனை மண்ணும் எங்களுடைய அம்பாறை மாவட்ட மண்ணும் திருக்கோயில் பொத்துவில் பிரதேசத்தை உள்ளடக்கிய மண்ணும் சம்மாந்துறை மண்ணுமாக இருக்கின்ற எங்களுடைய அம்பாறை மாவட்டம் முழுமையாக ஒரு பலி சுமந்த மண்ணாக இருக்கின்றது. குறிப்பாக கல்முனை என்பது நான் வளர்ந்த இடம், பிறந்த இடம். இந்த மண்ணிலே 1000 பலிகள் சுமந்த மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த பிரதிநிதித்துவத்தினை, எல்லா ஊருக்குமான பிரதிநிதித்துவத்தினை நாங்கள் தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் வீட்டு சின்னத்துக்கும் 1ஆம் இலக்கத்துக்கும் வாக்களிக்கும்படி வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய இந்த வேட்பாளர் அறிமுகம் நிகழ்ச்சியிலே சென்ற வேட்பாளர்களே மிகவும் பிஸியாக இருந்தவர்கள் நீங்கள், உண்மையை சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் மிகவும் பிஸியான என்றால் தேர்தல் வாக்களிப்பு 14 இருக்கின்ற காரணத்தினால் மிகவும் பிஸியாக இருந்தீர்கள். அந்த உங்களுடைய பிஸி ஷெடியூலுக்கு மத்தியில் உண்மையிலேயே எங்களுக்கும் நீங்கள் நேரம் ஒதுக்கி தந்தமைக்காக எம்எஃப் கிரியேஷன்ஸ் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று நீங்கள் ஒரு இளைஞர், முதன்முதலாக பாராளுமன்ற தேர்தலில் இப்பொழுது வேட்பாளர் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த முறையை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வெற்றி பெற்று இந்த தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்களோடு விடைபெறுகின்றோம். நீங்கள் இதுவரை கண்டுகளித்தது எம்எஃப் கிரியேஷன்ஸ் வழங்கிய வேட்பாளர் அறிமுகம் நிகழ்ச்சி.